यस्य भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। நமசபாயை இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 15வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். சாமான்ய புத்தி ஜனகாஸ்ச சதாதிசப்தாः தத்வாந்தர பிரமகிருதஸ்ச சிவாதிவாச்சः நாராயணே த்வயி கரீஷ வஹந்த்யனன்யம் அன்வர்த்தவிருத்தி பரிகல்பிதமைககண்ட்யம் என்றவாறு ஸ்லோகம். இதன் அன்வய கிரமமானது, ஹே கரீஷ, சாமான்ய புத்தி ஜனகாः சதாதிசப்தாः தத்வாந்தர பிரமகிருதः சிவாதிவாச்சः நாராயணே த்வயி அன்வர்த்தவிருத்தி பரிகல்பிதம் அனன்யம் ஐககண்ட்யம் வஹந்தி என்றவாறு இதன் அன்வய கிரமம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் வேதங்களிலாட்டம் உபனிஷத்திலாட்டம் இந்த நிகில ஜகத்துக்கும் காரணம் யாரு, அந்த காரண பொருளை வேத சப்தங்கள் பலவிதமான சப்தங்களை பிரயோகம் பண்ணி நிகில ஜகத்துக்கும் காரணம் நாராயணன் அப்படின்ட்டோம். சத்து, ஆகாஷ, பிராண, சிவ, ருத்ர, இந்திர முதலிய சப்தங்களை உபயோகப்படுத்தி இந்த ஜகத்துக்கு காரணம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான சப்தங்களை பிரயோகம் பண்ணி இந்த வேதங்கள் சொல்லியிருக்கு. அதனால நமக்கு என்ன ஆறுதுனாக்கா, யார் இந்த ஜகத்துக்கு காரணம், நிகில ஜகத்துக்கும் காரணம்ன்ற ஒரு சந்தேகமானது வருது. அந்த சந்தேகத்தை போக்கடிக்கும் விதமாக மற்ற எல்லா சப்தங்களும் பெருமானான தேவாதிராஜனான ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த நிகில ஜகத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலியமாகவே சமர்த்திக்கிறார். அதாவது சாமானிய புத்தி ஜனகாஸ்ச சதாதிசப்தாः. சாமானிய புத்தி அப்படின்னாக்கா, எந்த இடத்துல எந்த இந்த ஜகத்துக்கு காரணம்னு சிவன் சொன்னாலும் சரி, இந்திரன்னு சொல்றாலும் சரி, அவரவர்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவை உடையவர்களைத்தான் இந்த இடத்துல சாமானிய புத்தி அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னக்கா, சாமானிய புத்தி ஜனகாஸ்ச சதாதிசப்தாः. சதாதி சத்து முதலிய சப்தங்கள் இந்த ஜகத்துக்கு காரண பொருளாக வேதங்கள் எடுத்து சொல்றது. சத்துன்னாக்கா எந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, சதேவ சௌமியேதம் அக்ரஹாசீத் ஏகமேவாத்விதீயம் அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியத்துல சதேவ சத்து ஏவ அப்படின்னு பதச்சேதம். அந்த சத்து ஏவன்ற இடத்துல இருக்கக்கூடிய சத்துன்ற சப்தம்தான் நிகில ஜகத்துக்கும் காரண பொருளை குறிக்கக்கூடிய சொல். அந்த சொற்களுக்கு யார் அர்த்தம்ங்கிறது தான் இப்போ விசாரம். அதாவது இந்த ஜகத்துக்கு காரணம் சத்துன்றது அந்த வாக்கியம் போதிக்கிறது. அந்த சத்துன்ற சப்தத்தினால யாரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விசாரம். அப்படி வரும் பொழுது, சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி பிரளய காலத்துல ஒருத்தர் தான் இருந்தா, அது சத்தான பொருள் தான் இருந்தது. அந்த சத்தானது இரண்டு அல்லாமல் ஒரு பொருளாக, சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ ஒரே ஒரு பொருளாகத்தான் இருந்தது. அத்விதீயம் இரண்டாக இல்லை, மற்றொரு பொருளாக இல்லாமல் ஒரே ஒரு பொருளாகத்தான் இருந்தது. ஆக பிரளய காலத்தில் எந்த ஒரு பொருள் இருந்ததோ அந்த பொருள்தான் சிருஷ்டி காலத்தில், அதாவது இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கும் தருணத்தில், இந்த சிருஷ்டிப்பதற்கு காரணமாக பிரளய காலத்தில் இருந்த பொருளைத்தானே நம்ம காரணமாக சொல்ல முடியும். அதனால அந்த சத்து தான் இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படிங்கிற போல தீர்மானம் பண்ணப்படுறது. இப்போ அந்த சத்துன்ற சப்தத்துக்கு யார் அர்த்தம்னு சொல்லும் வரிசையில பூர்வபக்ஷிகள், அதாவது மத்தாந்தரங்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா, அவரவர்களுக்கு தோன்றியதை இந்த சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படுறதுன்ற போல நிறைய ஆக்ஷேபங்கள்லாம் வர, அதை பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் பலவிதமாக கண்டனம் பண்ணி, ஒரு அச்சேதனமான பொருள்கள் யாவும் சத்துன்ற சப்தத்தினால சொல்ல முடியாது, உயிரற்ற பொருள்கள்னால ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருகதை இல்லாதது, அதனால
இந்த சத்துன்ற சப்தத்தினால அச்சேதன பொருள் எதுவோ அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்றத கண்டனம் பண்ற. அதையும் மீறி இந்த சத்துன்ற காரண பொருள் நிகில ஜகத்துக்கும் காரணமாக விளங்குறது அச்சேதனமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, சேதனமாக இருக்கலாம்னு பார்த்தோம்னாக்கா சேதனம்ங்கிறது ரெண்டு விதம், ஜீவாத்மா பரமாத்மா. ஏன் ஜீவாத்மா தான் இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கட்டுமேன்ற பட்சங்கள்லாமும் வருது. அதாவது பிரம்ம, ருத்ர, இந்திர, சிவ இத்தியாதி சப்தங்களை பிரயோகம் பண்ணியும் கூட வேதங்கள்ல ஜெகத்காரண பொருளாக பிரதிபாதனம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விதத்திலேயும் ஞானத்திலேயும் சக்தியிலேயும் நம்ம லோகத்திலேயே பார்க்கும் பொழுது தாரதமியமானது தெரியறது. ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தருக்கு ஞானமோ சக்தியோ அதிகமாக இருக்காபடி இருக்கு, ஒருத்தருக்கு குறைவா இருக்கு, ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு. இவ்விதம் பார்த்தோமேயானால் ஜீவர்களுக்குள்ள யாருக்கு ஞான சக்திகள் அதிகமாக இருக்கோ அவர்தான் இந்த ஜெகத்துக்கு காரணம் பரமாத்மா அப்படின்னு சொல்லலாமே, எந்தவித விரோதமும் இல்லையேன்றா போல பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபம் பண்றார். அப்படிப்பட்ட ஆக்ஷேபங்களையும் கண்டித்து அவைகளுக்கெல்லாம் ஜீவன் ஜெகத்காரணமாக இருக்கும் தன்மை கிடையாது. ஏன்னாக்கா ஜெகத்காரண பொருளுக்கு சில தர்மங்கள் உபனிஷத்துக்கள்லாமும் வேதங்கள்லாமும் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட தர்மங்கள் ஜீவனுக்கு லவலேசங்கூட சம்பவிக்கிறது இல்லை. அதனால பிரதானமான காரணம் கர்மவசியத்துவம். பரமாத்மாவை காட்டிலும் மற்ற பொருள்கள் மற்ற ஜீவர்கள் எல்லாருமே கர்ம வசத்துக்கு உட்பட்டவர்கள், பரிமித சக்திகளை உடையவர்கள், பரிமித ஞான சக்திகளை கொண்டவர்களான ஜீவர்கள்னால இப்படிப்பட்ட விவித விசித்திரமாக இருக்கக்கூடிய ஜெகத்தினை சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஜீவனுக்கு ஒரு பொழுதும் வராது. இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல இந்த சத்துன் முதலிய காரண சப்தங்களுக்கு அச்சேதனமோ சேதனர்களையோ மற்ற ஜீவர்களோ இந்த காரண பொருளாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத சுவாமி பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்பவும் சிரமப்பட்டு கண்டிச்சு நிகில ஜகத்துக்கும் காரணம் பரமாத்மா தான் அப்படிங்கிற போல நிர்ணயம் பண்ணியிருக்க. அப்படி நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் சாமானிய புத்தி ஜனகாச்ச சதாதி சப்தாக தத்துவாந்தர பிரமகிருதச்ச சிவாதிவாச்சா, இப்படி நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் வேதங்கள்ல பல இடங்கள்ல பிரம்ம, ருத்ர, சதுர்முக பிரம்மாண்ணோ, சிவன்னோ, இந்திராதி சப்தங்களை ஆகாசம், பிராணன் இப்படிப்பட்ட சப்தங்களை பிரயோகம் பண்ணியும் கூட ஜெகத்காரண பொருளாக பிரதிபாதனம் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டோமேயானால் ஷரீரவாச்சக சப்தாக அபர்யவசான விருத்தியா ஷரீரி பர்யந்த போதகாக அப்படின்னு ஒரு நியாயம். அதாவது சரீரத்தை இட்டு சொல்லக்கூடிய சப்தங்கள் ஷரீரியாகிற ஆத்மாவை குறிக்கும், ஆத்மாவை தான் குறிக்கும், முக்கிய பொருளாக ஆத்மாவைத்தான் சொல்லணும். ஆக சரீரத்தை இட்டு சொல்லக்கூடிய சப்தங்கள் ஷரீரி பர்யந்தம் ஆத்ம பர்யந்தம் போகின்ற பட்சத்துல இந்த பிரம்ம, ருத்ர, சிவ, ஆகாஷ, பிராண இத்தியாதி சப்தங்கள்லாமும் அதற்கு அந்தந்த பொருளுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்ம பர்யந்தம் அதன் அர்த்தம் செல்லுமாகையால் அந்தந்த சப்தங்களுக்கும் பரமாத்மான்னு தான் அர்த்தம். இப்போ ஆகாசம்னு சொல்ற இடத்துல ஆகாசம்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அந்த ஆகாசத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு தஸ்மாத்வா ஹே தஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதா அப்படிங்கிற இடத்துல ஆகாசம் தான் ஜெகத்காரணம், ஆகாசத்திலிருந்து தான் உற்பத்தி ஆறுதுன்ற போல உபனிஷத்து வாக்கியங்கள் பிரதிபாதனம் பண்றது. அந்த ஆகாஷ சப்தத்தை வச்சுட்டு தான் பூர்வபக்ஷிகள்லாமும் வரா. ஏன் சாமானிய ஆகாசம்னு சொல்லிட்டுனாக்கா ஆகாசம் தானே ஜெகத்காரணம், எப்படி பரமாத்மா வரும் அப்படின்னு அதற்கு சிரமப்பட்டு சமந்தாத் காஷத்தே பிரகாசத்தே முதலிய வியுற்பத்தி, அதாவது அந்த சப்தம் எந்த விதத்தில் பரமாத்மாவை போதிக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் பாஷ்யக்காரர் நமக்கு காண்பிச்சு கொடுத்து ஆகாசம், பிராணன், சிவன், ருத்ரன், சதுர்முக பிரம்மா மற்ற தேவதாந்தரங்களை பிரயோகம் பண்ணி அவர்கள் ஜெகத்காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பிரதிபாதிக்கக்கூடிய இடங்கள்லேயும் அந்தந்த சப்தத்துக்கு பரமாத்மான்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறது
சாஸ்திர நியதி. ஆக தத்வாந்தர பிரமகிருதச்ச சிவாதிவாச்சா நாராயணே துய்கரீஷ வகந்தியரண்யம். இதைத்தான் சுவாமி தேசிகன் ஒரு பாதத்தினாலேயே சாதிக்கிறார். மற்ற சப்தங்களை இட்டு ஜெகத்காரண பொருளாக மற்ற வரிகளை சொன்னாலும் அந்தந்த சப்தங்கள் ஸ்ரீமன் நாராயணான உன்னிடத்திலேயே முக்கியார்த்தமாக அன்வயிக்கும். தேவாதிராஜனான உன்னிடத்திலேயே மற்ற சப்தங்களும் எல்லா சப்தங்களும் உன்னிடத்திலேயே அன்வயிக்கும் என்றவாறு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் ஐக்க கண்டியம். அதாவது ஏதோ ஒரு விதத்துல யதா கதஞ்சித் ஏனகேனாபிப்பிரகாரேன இந்த சப்தத்துக்கு பரமாத்மான்ற அர்த்தத்தை சொல்லி இந்த சப்தம் பரமாத்மாவைத்தான் போதிக்கிறதுன்றதை இங்க ஸ்தாபிக்கல. ஒரு மனதாக ஒரு முக்கியார்த்தமாக ஸ்ரீமன் நாராயணனைத்தான் போதிக்குங்கிற அர்த்தத்துல தான் சொன்னது. அதனால வேதங்களில் பிரதிபாதிக்கக்கூடிய மற்ற தேவதாந்தரங்களாக இருப்பினும் அந்தந்த சப்தங்கள் ஸ்ரீமன் நாராயணனான தேவாதிராஜனான உன்னையே எல்லா சப்தங்களும் வந்து சேரும். ஆக நிகில ஜெகத்துக்கும் காரணம் நீயே அப்படின்ற மாதிரி இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல பிரதிபாதனம் பண்ணியிருக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.